வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே. ஸ்திரீ ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் நம்ம க்ரீ ட்ரேடிங் சி கோவிந்தராஜன் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு 1950 வெளியே வந்திருக்கு. அதில் அவர் விருத்த யாவனர் சொல்லிய பெண்கள் ஜாதக பலன்களையும் இந்த நூலில் சேர்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். பட் எந்த பகுதியில் சொன்னாருங்கிறத சொல்லலை, பட் சொல்லியிருக்கார். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்திரீ ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்குறப்ப பெண்கள் ஜாதக பலன்களில் எல்லோரும் பெண்களுடைய ஒழுக்கத்தை பேசுகிறாங்க. பெண்களுடைய ஒழுக்கத்தை இங்கேயும் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் ஒழுக்கத்தை உள்ளே போய் ஆய்ந்து அறிந்து அதை பேச வேண்டுங்கிற அவசியம் இல்லாமல் அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்குவோம். யாருக்குமே கெட்ட திசாக்கள் கெட்ட புத்திகள் பாவமும் கெடுது, சம்மந்தப்பட்ட பாவமும் கெடுதா அந்த பாவத்தின் காரக செயல்கள் பூராமே அவங்க கெட்டுத்தான் போகும். இதில் மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் வேணும். எது ஒழுக்கம்? அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இப்போ ஒழுக்கங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிறாங்க. பெண்கள் தனக்கு ஆணை பிடிக்கலைன்னா வேணாங்கிறாங்க, ஆண் தனக்கு பெண்ணை பிடிக்கலைன்னா வேணான்றாங்க. இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக 2வது திருமணத்துக்கு 2வது பையனும் ரெடியாக இருக்கான்னு சொல்லி கல்யாணம் ஆகுது. ஆக நாம் எங்கு நோக்கி போய் கொண்டிருக்கோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயுமே நோக்கமாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் மாடர்ன் வேர்ல்டில். பட் இது 1950 இது பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சிஜிராஜன் எழுதுகிறார். அவர் இன்றைக்கோ புக்கை பார்த்து அவர் தமிழ் படுத்துகிறாருன்னு வைங்க. இப்போ பெண்களில் குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே 2 எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக பெண்ணுடைய ஜாதகத்தை கணிக்கிறாங்க. ஜாதகத்தை கணித்து எடுத்துக்கிட்டு அதில் லக்னம்னு ஒன்று வரும், பிறந்த நேரத்தை குறிப்பது. ஒருத்தர் பிறக்கும் பொழுது கிழக்கு பகுதியில் எந்த ராசி உதயமாகுதோ அதுதான் லக்னம், ஜென்ம லக்னம். அதை கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல சந்திரன் போய்கிட்டு இருக்கக்கூடிய ராசியை சந்திர லக்னம்னு அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு 2ஐயும் அனுசரித்து இந்த பலன்களை சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்க? நம்ம ஏன்னு ஒரு கேள்வியை வைப்போமே. அப்படிங்கிறப்ப ஜென்ம லக்னம் ரைட்டாக அது பிறந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜென்ம லக்னத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் சந்திர லக்னம் சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஒரு ஜாதக பலன்களை இப்போல்லாம் நம்ம ராசியெல்லாம் ஒரு பிளானட்டாக தான் மாற்றிருக்கோமே தவிர, மற்றபடி ராசிக்கு சந்திரனே ஒரு பிளானட்டாக மாற்றிட்டோம். 9 பிளானட்டில் அது ஒன்று. அவர் கும்பராசியாக இருந்தால் அவர் குணாதிசயம் தானே தவிர மற்றபடி சந்திரனே முழுமையாக ஜாதகத்தை இயக்கலை. 12 பாவகங்கள் இயக்குது. அந்த 12 பாவகங்களையும் கோள்கள் தங்களுடைய குணத்தின் அடிப்படையில் இயக்குது. இதுதான் ஜோதிட பலன். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கோள்கள் தங்களுடைய குணத்தின் அடிப்படையில் 12 பாவகங்களை இயக்குது. 12 பாவகங்களுக்கு நம்ம காரக செயலை கொடுத்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு இந்த செயல்களை கோள்கள் எப்படி இயக்கும், அதாவது குணத்தின் தன்மையில். இப்போ லக்னத்தை சனி இயக்குனா அது வேறு சோம்பேறி குணத்துடன் இயக்கும். லக்னத்தை சந்திரன் இயக்குனால் ரொம்ப வேகமான குணத்துடன் இயக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கி அழகாக அந்த பலன்களை நம்ம மாற்றிருக்கிறோம். நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை அதில் பேசுகிறோம். பட் அந்த பழைய நூல், இந்த பழைய நூலில் ஸ்திரீ ஜாதகத்தில் நம்ம தேவையானதை எடுத்துக்குவோம், தேவையில்லாததை விளக்குவோம். அப்போ ஸ்திரீ ஜாதகம் ஒருத்தர் கேட்டார், சார் பெண்கள் ஜாதக பலன்களை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னாரு. சொல்லிடுவோம் சார் அப்படின்னு. குணாதிசயங்களில் ஒரு பெண்ணினுடைய லக்னம், ஒரு பெண்ணினுடைய லக்னமும் ராசி, அதாவது சந்திரன் என்ற ராசி 2மே யுக்ம ராசிகளாக இருந்தால், யுக்மன்னா பெண் ராசியாக, பெண் ராசினா இரட்டை ராசியாக, அதாவது ஒற்றை இரட்டை ஓஜ யுக்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அதை பிரிச்சுருப்போம். மேசம் ஆணுன்னா ரிஷபம் பெண்ணு, மிதுனம் ஆணுன்னா கடகம் பெண்ணு, சிம்மம் ஆணுன்னா கன்னி பெண்ணு, துலாம் ஆணுன்னா விருச்சிகம் பெண்ணு, தனுசு ஆணுன்னா மகரம் பெண்ணு, கும்பம் ஆணுன்னா
மீனம் பெண், 6 பெண் ராசி 6 ஆண் ராசி. சாதாரணமாக விளக்குனா அன்னைக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் யுக்ம ராசி ஓச ராசின்னு சொன்னான். ஓச ராசி பூராமே ஆண் ராசிகள், யுக்ம ராசிகள் பூரா பெண் ராசிகள். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்திரீ ஜாதகத்தில் ஜென்ம லக்னமும் அதாவது ஜென்ம ராசியும் யுக்ம ராசி அதாவது இரட்டை ராசியாக ஆகிய, அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னமும் சந்திரன் என்ற ராசியும் யுக்ம ராசி பெண் ராசியாக இருந்தால் அவளுக்கு பெண்களுக்குரிய தேக அம்சங்களும் குணங்களும் பொருந்தி ஸ்திரீ சுபாவம் உள்ளவள் அதாவது பெண் சுபாவம் உள்ளவளாகவும் சகல ரூப லாவண்ய உள்ளவளாகவும் வடிவுடைய மயிலாகவும் இருப்பாள்னு சொல்கிறோம். இது ஒரு உண்மை. இன்றைக்கு வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். பெண்களுடைய கேரக்டரை சொல்லும்போது ரெண்டும் பெண் ராசியாக பெண் லக்னமும் ராசியும் பெண்ணாக இருந்தால் போங்க, முழுமையான பெண்ணுங்க, பெண் தன்மையுடன் கூடிய பெண்ணுன்ட்டு சொல்லிட்டு போயிடுவேன். இது முழுமையான பெண்ணு தான், அதில் மறுப்புக்கே இடம் இல்லை. ஆனால் இந்த முழுமையான இடத்துல இந்த லக்னத்திலே இந்த ராசிலையும் இந்த சந்திரன் என்ற இடத்துலையும் சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்துடக்கூடாது. சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்துட்டாங்கன்னா ஆண் தன்மையுடன் கூடிய குணங்களை கொடுப்பான். வேறு வழியே கிடையாதுங்க. லக்னம் சரித்தாங்க ரிஷப லக்னம் பெண் லக்னம், ராசி சரித்தாங்க ரிஷப ராசி, அங்கே சூரியனோ செவ்வாயோ குருவோ போய் அதில் நின்றக்கூடாது. நின்றால் இந்த பெண்ணினுடைய குணத்தை கொஞ்சம் ஆண் தன்மையுடனும் சேர்த்து மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க முழுமையான ஆண்கோள்கள். அப்போ ஆண்கோள்களுடைய தன்மை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போல் கிடைக்கும். இல்லாட்டினா எந்த கோள்களும் இல்லைன்னா அவங்க முழுமையான பெண். சரி, இவங்களுடன் வேறு ஏதாவது கோள்கள் சேர்ந்துச்சுனாலே அங்கே அந்த கோளினுடைய தன்மையில் குணங்கள் மாறும். இது ஒரு பக்கம். அடுத்தாப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே ஸ்திரீ ஜாதக பெண்ணில் லக்னமும் ராசியும் ஆண் தன்மையுடன் கூடியதாக இருக்குது, ஓஜ ராசிகளாக இருக்குது. மேசராசி மேச லக்னம், மேசராசி மிதுன லக்னம், மேசராசி சிம்ம லக்னம், மேசராசி துலா லக்னம், இப்படி இந்த 6 லக்னம் ஆண் லக்னம், ராசியும் ஆண் ராசியாக இருக்குன்னா ஓஜ ராசிகள். இந்த ஓஜ ராசிகளாக இருக்க பிறந்த பெண்கள் அவங்களுடைய குணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல லக்னம் பெண்ணாக இருந்தாலே போதும், அப்புறம் லக்னமும் ராசியும் பெண்ணாக இருந்தாலே போதும். அதுக்கடுத்தாப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்திரீயின் ஜென்ம லக்னம் சந்திரன் லக்னம் ஆகியவை இரண்டும் ஓஜ ராசி ஆண் ராசியாக இருந்தால் அவள் புருஷ ஸ்வரூபமும் அதாவது ஆண் தன்மையும் புருஷன் ஆண் மாதிரி நடவடிக்கை உள்ளவளும் பாவியாகவும் சகல புத்தி உள்ள எல்லா விதமான அறிவும் உள்ளவளாகவும் இருப்பாள் அப்படின்றாங்க. இப்போ இதில் வந்து ஆணுடைய கேரக்டர் பேசப்படுது. பாவியாக என்ன பாவியாக, எந்த செயலையுமே கொஞ்சம் இது பண்ணாமல் அதாவது யோசிக்காமல் செயல்படுறது, அந்த ஐயோ பாவம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு கிடையாது. கோழி கடைக்கு போனால் கோழியை கத்தி எடுத்து அறுத்துடுறாரு பாருங்க கழுத்தை. பட் அதை நம்ம தான் வாங்கி சாப்பிட்றோம். இருந்தாலும் அந்த செயலை எந்த பெண் செய்கிறாங்க? ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யலாம். பட் இங்கே பொதுவாக நம்ம பார்க்குறல ஆன்சன்மை அதை அங்கே பண்ணுறாங்க. பட் எங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழியை அறுத்துருவாங்க, மீனை அடித்து நொறுக்கி அவங்களாம் பெண்கள் தான் எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அறுக்கிறதுக்கெல்லாம் ஆண்களை கூப்பிட்டுக்கலாம் வருவாங்க. ஒரு மேய்ஞ்சிட்டு இருக்க கோழியை எடுப்பாங்க, படான்னு அவங்க பாட்டுக்கு அறுத்து உரிச்சு போட்டு வேலையை பார்ப்பாங்க. இருந்திருக்குங்க. சரி, ரைட்டு. ஆண் தன்மையுடன் கூடிய அடிப்படையில் அந்த சகல அனைத்து புத்திகளும் உள்ளவங்க. இது தாங்க குணம். இந்த பெண்ணினுடைய குணத்தை இங்கேயே நம்மளுடைய ஜாதகத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாமுங்க. அடுத்தாப்புல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 2 ஆணும் பெண்ணும் ஆண் ராசி அதாவது ஆண் ராசியில் லக்னமும் ராசியும் பிறந்தவங்கள்ட்ட அந்த 2 ராசிலையும் பெண் ஆண் கோள் அதாவது வந்து தீய கோள்கள் இருந்தால் அந்த 2 ராசிகளையும் பார்த்தாலும் அந்த ஜாதகி நற்குணங்கள் இல்லாதவளாகவும் துராச்சாரம் ஆச்சாரம் இல்லாத அதாவது வந்து ஒழுக்கம் இல்லாதவளும் ரொம்ப துர்மார்க்கியாகவும் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் விபச்சாரின்ட்டு வேற போகிறார். நல்லா கவனிக்கணும். 2மே ஆண் ராசியாக இருந்து லக்னமும் ராசியும் ஆணாக இருந்து அதில் 2 ராசிகள்லையும் பாவர்கள் இருந்தாலும் அல்லது 2 ராசிகளையும் பாவர்கள் பார்த்தாலும்
பாவர்கள்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். செவ்வாய் சனியை அவங்க 2 பேர் தான் கொடூர பாவிகள். ராகு கேது பின்னாடி நம்ம சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து சேர்க்கை தான் இருக்குமே தவிர அவங்க பார்வை பலனுக்கு தீர்மானமான ஒரு முடிவுகள் ஏற்படலை. ஏன்னா 2மே இல்லாத பிளானட். அதை இருக்கிறதாக ஒரு பாவத்தில் இருக்கிறதாக வச்சுக்குவோம். நம்ம இந்த செவ்வாய் சனி ராகுவை கூட்டாக வச்சுக்குவோம். இவர்கள் இணைந்தாலும் அவங்க வந்து கெட்ட பெண்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறார். இருக்கட்டும். அதில் இந்த துன்மார்க்கியும் அதாவது தீய குணமும் அண்டு விபச்சாரின்னு சொல்கிறார். இப்போ தான் இங்கே நம்ம ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த விபச்சாரிங்கிற வார்த்தை தேவையே இல்லை. ஏன்னா மூல நூல்களில் சொன்னது குப்பைன்னா இந்த ஒரு வார்த்தையை நம்ம தவிர்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பெண்ணை வந்து மொத்தமாக களங்கப்படுத்துகிற விஷயமா இருக்குது. ஏன்னா இவர் சொன்னபடி குணங்கள் நிற்கலாம். தசா புத்திகள் நல்ல பாவகத்தை இயக்கினால் இவர்களுக்கு இந்த கெட்ட குணங்கள் மாறிய நிலையில் இவர்கள் நல்லதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய யோகம் பெறுறாங்க. அதுதான் உண்மை. அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் இந்த கெடுதலை போய் இவங்களுக்கு சொல்லி இவங்களை போய் இந்த மாதிரிலாம் போவாங்கன்னு சொல்லணும்? தேவையில்லை. அடிப்படை குணாம்சத்தில் கோள்கள் அமைப்பெல்லாம் கிடையாது. ஜென்மலக்னமும் சந்திரன் நிற்கிற ராசியும் ஆணாக இருந்து அதில் பாவிகள் சேர பாவிகள் கூட்டேற அப்படின்னு பார்க்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். கூட்டேற அங்கே வந்து இவர்களுக்கு இந்த பாவ குணங்கள் வருது. இதில் இந்த விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதே இல்லை. இதைத்தான் எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க வந்து ஒழுக்கமானவங்களா ஒழுக்கமாக அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அதெல்லாம் சொல்லுவேன். அதனால் இது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான். ரைட். அப்போ இங்கே வந்து என்னென்னா, அப்போ தீய கோள்கள் தீய அமைப்புகளில் இருக்கும் பொழுது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் ஆண்கள் அப்படி போயிடுறானா? அதுவும் இல்லையே. ரைட். அதை அப்புறம் பார்ப்போம். ஒரு பெண்ணின் ஜென்ம லக்னம் சந்திர லக்னம் இவைகள் இரண்டிலும் ஒற்றை ராசிகளாக இருந்து இந்த 2 ராசிகளையும் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் அல்லது 2 ராசிகளையும் சுபக்கிரகங்கள் பார்த்தாலும், சுபர்கள்னால் யார்? அடிப்படையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 பேருமே சுபக்கோள்கள் தான். இருந்தாலும் நல்ல அதாவது பார்த்தாலும் ஜாதகி மிஸ்ர குணம். மிஸ்ர குணம்னா கலப்பு குணங்களாக. ஏன்னா ராசி வந்து ஆண் ராசி, ஆனால் கோள்களோ சுபக்கோள்கள். அவங்க இணைகிறாங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே என்ன வரும்? இந்த அமைப்பு தான் வரும். அங்கே வந்து மிஸ்ர குணமாக நன்மையும் தீமையும் கலந்த குணமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க சுபாவம் அப்படி. நடையொடி பாவனைகள் புத்தி கூர்மை ஆகிய முதலியவைகள் நல்லதும் கெட்டது கலந்தனவாக ஆண்களுக்கு உரியனவாகவும் பெண்களுக்கு உரியனவாகவும் கலந்து இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றாங்க. இதுதாங்க இந்த இதில் சொல்லக்கூடிய ராசியும் லக்னமும் ஆண் பட் சுபர்கள் இருக்க பார்க்க. அடுத்தாப்புல இன்னொரு இது சொல்கிறார். ஒரு பெண்ணின் ஜென்ம லக்னம் சந்திர லக்னம் ஆகிய இவைகள் இரண்டும் இரட்டை ராசிகளாகி பெண் ராசிகளாக இருந்து இந்த 2 ராசிகளிலும் பாவக்கிரகங்கள் இருந்தால் பார்த்தாலும் ஜாதகி இந்த 2 ராசிகளின் அதிபதிகளை பார்த்து அல்லது இந்த 2 ராசி அதிபதியும் கூடிய கிரந்தத்துக்குரிய குணாதிசயங்கள் உடையலாவார். அதே தான் 2மே பெண் ராசியாக இருந்து பிறந்த லக்னமும் இருந்த நட்சத்திர சந்திரனும் பிறந்த பெண் ராசிகளாக இருந்து இரட்டை ராசிங்கும் யுக்ம ராசிங்கும் அதில் இருந்து அவர்களுடன் பாவர்கள் கூடினால் மிஸ்ர பலன், சுபர்கள் கூடினால் ரொம்ப ஒழுக்கமான நல்ல குணமுள்ள பொண்ணுன்னு சொல்லப்படும். இது சாதாரணமாக சந்திர லக்னத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பலன்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய லக்ன ராசியில் ராசியோ அல்லது லக்னமோ ஆண் ராசியாகி இன்னொன்று பெண் ராசியாக இருந்தால் இங்கேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா குணாதிசயங்கள் நடைமுறை பாவனைகள்லாம் மிஸ்ரமாக தான், எல்லாமே கலப்பாக தான் இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் அல்லது நல்ல குணமும் தீய குணமும் கலந்த பலன்கள் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடிப்படைங்க. இந்த அடிப்படையை வந்து யாருமே உடைக்க முடியாதுங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் பெண்களுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் மாறலைங்க. அந்த மாதிரியான அமைப்பு அங்கே இல்லைங்க. பார்ப்போங்க ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுல பெண்கள் ஜாதகத்தை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்கிறோம். அதில் இது ஒன்றுங்க. தேங்க்யூங்க.